ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். சில நேரத்தில் வெட்கத்தின் பாதையில கடந்து செல்ல நேரிடும், ஏமாற்றத்தின் பாதையில கடந்து செல்ல நேரிடும். வேதத்துல உள்ள அநேகருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுதெல்லாம் வெட்கத்தோடு தலைகுனிந்து இந்த மனுஷனால் அது இவர்களால் என்ன முடியும் என்று சொல்லி புறக்கணிக்கப்படுகிறதும் உண்டு. ஆனால் புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி தள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே விட்டு விடுகிறதல்ல, அதே இடத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். தாவீதுடைய வாழ்க்கை பாருங்க, ஆடுகளை மேய்க்கிறவன். அதோடு மட்டுமல்ல, அவர் கூட பிறந்த சகோதரர் ஒன்று மொத்தம் 8 பேர். பலி விருந்து நடக்கிறது, வீட்டில் ஒரு பெரிய பங்கன் நடக்கும்போது தாவீது புறக்கணிக்கப்படுகிறார். தாவீதை குறித்து அந்த தகப்பனுக்கு கொஞ்சமேனும் எண்ணமே இல்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாவீதை தான் கர்த்தர் அரசனாய் மாற்றி கொடுத்தார். மற்ற எல்லாரையும் புறக்கணித்து விட்டார். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களை என் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த சமுதாயத்தினால் அநேகனர் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்களே, எங்க குடும்பத்தெல்லாம் அவர் பொருட்டா மதிக்கிறது இல்லை என்று அநேகர் புலம்போது உண்டு. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வெட்கத்தின் பாதையில கடந்து போனீங்களோ, நிந்தனையின் பாதையில கடந்து போனீங்களோ, அவமானத்தின் பாதையில கடந்து போக நேரிட்டதோ சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சூழ்நிலை தலைகளை மாற்றுவார். அதுதான் உண்மை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அங்குதான் அவர்களுக்கு ஒரு பெரிய நித்திய மகிழ்ச்சி உண்டாக முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வாராம். குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த நல்ல சமுதாயத்தில் பெயர் பெற்ற ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவரோடு போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியை காண்பித்தார். இந்த கல்லூரி எவ்வளவு பேர் பெற்றது, பழைய பேர் வாங்கின கல்லூரி. இதுல நான் படிக்கும்படியா நான் அப்ளிகேஷன் போட்டேன். காலேஜ் முக்கிய அங்க வச்சிரும்போது என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன், எப்படியாவது சேர்த்துட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மார்க்குக்கெல்லாம் இந்த காலேஜ்ல இடமே கிடைக்காதுப்பா, ஒன்னே மாதிரி எல்லாம் நாங்க சேர்க்க முடியாது, கோ அவுட்னு சொல்லிட்டாங்க. முடியாது சொல்லி என்னை புறக்கணிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஆனாலும் நான் சோர்ந்து போகல. நான் முயற்சி எடுத்தேன். ஜெபத்தோடு இன்னொரு காலேஜ்ல போய் நான் ஜஸ்ட் பாஸ் தான், பெரிய மார்க் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி பெர்சன்டேஜ் கிடையாது. ஆனாலும் படிக்க ஆரம்பிச்ச ஆண்டவர் என்னை கைவிடல. படித்து முடித்து நான் ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகி எனக்கு கீழே நிறைய பேர் பணியாற்றுகிற அளவு பெரிய ஒரு நிறுவனமா என்னுடையது மாறிடுச்சு. அதற்கு பிறகு என்ன நடந்துன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எந்த கல்லூரி எனக்கு இடம் கொடுக்க மறுத்ததோ அதே கல்லூரியில ஒரு ஆண்டு விழாவோட நான் அதனுடைய சிறப்பு விருந்தினராய் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டேன்னு சொன்னார். யோசித்து பாருங்களா, எவ்வளவு பெரிய மேன்மையான ஒன்று. அந்த கல்லூரியில படிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனா அங்க படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெரிய பெரிய தலைவர்கள், ஆபீசர்ஸ் இருக்கிறவங்க, ஃபேக்கல்டிஸ் இருக்கவங்க மத்தியில இவர் சிறப்பு விருந்தினராய் அழைக்கப்படுகிறார் அங்குள்ள கொடுகைக்கு. யோசித்து பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய செயல். நீங்க எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ, நீங்க இதெல்லாம் குட் ஃபார் நத்திங், உங்ககிட்ட எந்த நன்மையும் கிடையாது, யூஸ்லெஸ் சொல்றாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் யூஸ்ஃபுல்லா மாற்றுவாரு. சோர்ந்து மட்டும் போயிடாதங்க. புறக்கணிக்கப்பட்ட நம்மில் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாலும் என் ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லுவார். ஆகாதவன் என்று தள்ளினாலும் உங்களால் தான் காரியங்கள் ஆகப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அரவணைத்துக் கொள்வார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவனப்பா, குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருக்கலாம், வாழ்க்கையின் பாதையில கடினமான பாதையை கடந்து வரலாம், மற்றவங்க அற்பமா என்னலாம், இதெல்லாம் ஒரு குடும்பமா சொல்லி கூட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ஏராளமான குடும்பத்தின் தலைவர்கள், பிள்ளைகள் கடந்து போறாங்கப்பா. அந்த நேரம் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த குடும்பங்கள்லாம் எங்கெல்லாம் வெட்கி தலை குனிந்து நிற்க நேரிட்டதோ அதே இடத்துல உடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா, ரெண்டத்தனையான பலன் வரும், இரட்டிப்பான நன்மை வரும், நித்திய மகிழ்ச்சி வரும் நீங்க சொல்லியிருக்கீங்களா. அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே அதற்கான வாசல்களை திறப்பீராக, வாய்ப்புகளை ஏற்படுத்துவீராக. பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறதை சமுதாயம் பார்க்க முடியாது செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் தொடர்ந்து வெட்கத்தின் பாதையில் நம்மை அனுமதிக்க மாட்டார். ஒரு நாள் வரும், அதே இடத்துல நிமிர்ந்து நிற்கின்ற ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.